ஹாய் ஹலோ வெல்கம் நண்பர்களே. நம்ம மேட்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்டு வரோம். என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பேசிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ இதில் நான் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இது என்னோடய மணி மேனேஜ்மெண்ட்டு. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு எப்படி செட் ஆகுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் எந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி ஆனாலும் ஒரு 50% இறங்கினாலும் அதை ஆவரேஜ் பண்ணுவோம். அதை 5ஆக பிரிச்சுக்குவோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ நான் மொதல் என்ட்ரி எவ்வளோக்கு எடுப்பேன்னா, நான் ஃபஸ்ட் என்ட்ரி ஒரு 10,000 எடுப்பேன். ஃபஸ்ட்லாம் நான் 1000 2000 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஒரு 1000 என்ட்ரி ஆனாலும் அது 10% போணுச்சுன்னா ஒரு 100 தான் வருது. ப்ராஃபிட் 100 தான் வருது. நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரியில் டார்கெட் கிட்ட ஆனிச்சுன்னா நம்மளுக்கு சின்ன ப்ராஃபிட்டாக இருக்குது. அதில் நம்மளுக்கு பெரிய ஒர்த்து இல்லாத மாதிரி தோணுச்சு. அதனால் இப்போ பணம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி 10,000 எடுப்பேன். அப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ ரெண்டாவது என்ட்ரி 1லேருந்து 3 30,000க்கு ரெண்டாவது என்ட்ரி 30,000க்கு ரெண்டாவது என்ட்ரி எடுப்பேன். நம்மளுக்கு ரெண்டாவது என்ட்ரியாகவும் நம்மளுக்கு மொத்தம் அமௌண்ட் 40,000 ஆயிரும். இப்போ 40,000 நம்மளுக்கு ஒரு 10% கிடச்சுன்னா ஒரு 4,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் என்ட்ரி 10,000, ரெண்டாவது என்ட்ரி 30,000, மூணாவது என்ட்ரி 8 ஒரு 1 3 8. அப்போ நம்மளுக்கு மூணாவது என்ட்ரி 80,000. 1 3 8 80,000. அடுத்து நாலாவது என்ட்ரி 1 3 8 அடுத்து 19. அப்போ 1,90,000. நாலாவது என்ட்ரி. இப்போ எனக்கு இந்த 4 என்ட்ரி வரைக்கும் தான் நான் இப்போதைக்கு பணம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 5ஆவது என்ட்ரிக்கு என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லை. அப்போ 5ஆவது என்ட்ரிக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும்? 4,20,000 தேவைப்படும். 42. அப்போ 4,20,000 தேவைப்படும். இப்போ 4,20,000 என்கிட்ட இல்லை, பணம் இல்லை. இப்போ இந்த 4 லேயருக்கு என்கிட்ட பணம் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். அப்போ நான் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக என்ட்ரி ஆகும். ஏன்னா 5ஆவது லேயர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக எப்படியும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த பணத்தை ரெடி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த இதுக்கு நான் 5ஆவது லேயருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 4 லேயருக்கு நான் பணம் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ செட் பண்ணி வச்சனால தான் இப்போ நான் தைரியமாக என்ட்ரி கொடுக்குறேன். இப்போ எனக்கு நான் ஒரு வருஷம் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு 5ஆவது லேயர் ஹிட் ஆகவே இல்லை. அதனால் இந்த பணம் டக்குன்னு எனக்கு தேவைப்படல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு மேக்ஸிமம் என்ன ஆகுனா, ஃபஸ்ட் லேயரில் மேக்ஸிமம் ஒரு 50% ஃபஸ்ட் லேயர்லேயே எனக்கு ஒரு 10% கிடச்சிரும். அதிகபட்சம் எனக்கு 2ஆவது லேயர் ஹிட் ஆகிருக்கு. அதிகபட்சம் 3ஆவது லேயர் தான் ஹிட் ஆகிருக்கு. அதுக்குள்ளேயுமே கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் ஆகிடுது எல்லா ஸ்டாக்லேயுமே. இப்போ ஃபஸ்ட் என்ட்ரி 2ஆவது 3ஆவது கொடுக்கும்போதே நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துருது மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே. ஒரு நல்ல ஸ்டாக் என்ட்ரி ஆகும்போது இப்போ எனக்கு 4ஆவது லேயர் இதுவரை ஹிட் ஆகலை. 4ஆவது லேயர் ஹிட் ஆகலை இருந்தாலும் நான் 4ஆவது லேயருக்கான பணமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 5ஆவது லேயருக்கு மட்டும் தான் பணம் இல்லை, நான் ரெடி. அதுக்குள்ளே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டாக் என்ட்ரி ஆகி 4ஆவது லேயர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும் எல்லா ஸ்டாக்கும். மூமெண்ட்டுக்கு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் 50% இறங்குறதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த பணத்தை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி என்ன பண்ணுவேன்னா, நான் ப்ராஃபிட் கிடைக்கிது அந்த 1000 கொண்டாந்து இதுக்கு சேர்த்துறேன். இப்போ நான் அதை எடுத்து செலவு பண்ண மாட்டேன். இந்த 5ஆவது லேயருக்குள்ள பணத்தை சேர்த்துறேன். இப்போ எனக்கு இங்கே 2ஆவது லேயர் ஹிட் 3ஆவது லேயர் ஹிட் ஆகிட்டு ஒரு 2ஆவது லேயர் ஹிட் ஆகிட்டு ஃபஸ்ட் லேயர் ஹிட் ஆகும்போது ஒரு ப்ராஃபிட் 4,000 கிடைக்குதா? ஃபஸ்ட் லேயர்லேருந்து டார்கெட் கிட்ட ஒரு 1000 கிடைக்குதா? இப்படி சின்ன சின்ன ப்ராஃபிட்லாம் கொண்டாந்து இந்த 5ஆவது லேயருக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அதுக்கு நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த மாதிரி நீங்களும் நம்மளுக்கு எவ்வளோ 5 லேயர் எடுக்கிறோமோ 5 லேயருக்கும் எவ்வளோ பணம் தேவைப்படும் இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும். அப்போ தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ எனக்கு இதில் மேக்ஸிமம் எனக்கு 3 லேயருக்கு மேலே எந்த ஸ்டாக்குமே கீழே போனதில்லை. கண்டிப்பாக 3ஆவது லேயரில் ஒரு ரிவர்ஸ் கொடுத்துரும். இல்லாட்டி செகண்ட் லேயர் டார்கெட்டு ஆக்டிவேட் ஆகிட்டு ஒரு ரிவர்ஸை கொடுத்து டார்கெட் ஆகிரும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு.
கண்டிப்பாக. ஆனால் எல்லா ஸ்டாக்கும் அதே மாதிரி ஆகும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நம்மளுக்கு 50% இறங்குற மாதிரிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்க. இப்போ நான் 4 லேயர் எடுத்து வச்சுருக்கேன். 4 லேயருக்கான பணத்தை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கனால தைரியமாக இருக்கேன். 5ஆவது லேயருக்கு மட்டும் பணம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்போ 1,00,000 ரூபா தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் 1000 ரூபாயில் என்ட்ரி ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு என்ட்ரி ஆகுங்க. ஓகே, இந்த வீடியோவில் அவ்வளோதான் சொல்ல நினச்சேன். இப்போ இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ட்ரிஸு ஸ்டாக்ஸ் நான் எப்படி என்ட்ரி கொடுத்தேன் அந்த மாதிரி வீடியோலாம் அடுத்தடுத்து வரும். நன்றி, தேங்க்யூ.